Here comes. Getting on with it. Look at now the soft. The young fellow was going for can't get there. Oh my God! Hey! ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா விண்ணிவனும் தெரிக்குதே ஐயோ எத்த தண்டி ஆனா நீ சிபாரிசே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா அவார்டு வாங்கிடுவ அடே பேயில போமா இல்லை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்ட காலம் கடந்து போன பின்பு மண்ணில் வாழ்வது காலம் எந்த கைப்பிடிக்குள் மாட்டிக்கொண்டது காதல் என்னை விட்டு விட்டு எங்கு சென்றது கடவுள் வந்து ఆత్మరక్షణ విద్యలో మాత్రమే కాక అష్టమహాసిద్ధులలో ఒకటైన పంచభూతాలను అదుపు చేయగల వశీకరణ విద్యలోను அவன் என்ன சரக்கு அடிச்சானோ அதே சரக்கு எனக்கு குறியா ஓ குரலி வித்தையா நம்ம ஊர்ல இந்த யூடியூப் மட்டும் இல்லைனா நம்ம பொழப்பு நாரி நாரி 如果不是亲眼所见，我 ஐயோ 是万万 என்ன ஒண்ணாச்சு போங்கடா போ எனக்கு எந்திரிக்க தெரியும் அம்மா I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. எங்கு கொண்டு போகிறாய் அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு அதான் எங்களுக்கும் புரியல நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து தளபதினு நம்ப வச்சிருக்காங்க ஆளு பக்கமா இருக்கேன் கை மாத்திரம் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது காட்டிட்டான்டா அவன் விசுவாசத்தை காட்டிட்டான்டா நிறைவேறா ஆத்தா தீபத்தை ஆத்தொருந்து அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா நாங்க கேட்க மாட்டேனாங்க அறிவு வேணாங்க ஐயோ போச்சே देखो तो एक बार अगर ये ट्रेन टकरा जाएगा तो बहुत दिक्कत हो जाएगा भाई जा நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நான் 5 வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு 5ஆப்பு படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்துல பேரணிக்கு போகும்போது பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க வாங்க எம்புட்டு போய் சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனதுக்கு ஞாபகம் இருக்கு அப்ப இருந்து இருக்கேன் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல அது சரி அவங்கள நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்கல்ல கண்டுபிடிக்கத்தானே செய்வேன் புரியுதா நான் டீசென்ட் பாலிட்டிஷியன் கிடையாது டீப் பாலிட்டிஷியன் நல்லா பேசுறியானே ஆனா திடீர்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார்ன்ற என்னத்த சொல்றது நாங்க இதெல்லாம் கிளம்புறது நிறைய பேர் கட்சி ஹாய் சவாட்டிகா சபாஸ்கியா மொலோஸ்கியா சிசிஸ்கியா பராஸ்கியாஸ்கோ மொரிஸ்கோ புட்டாஸ்கோன்
என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில சொல்லணும்னா என் தம்மம். இனி காதல், பரிசுத்த காதல். ஐயா ஐயா புரி ஐயா யாவுலங்க பூஜா ஹெக்டே பூஜா ஹெக்டேவா? அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கார் பாருங்க. எதுக்கு அப்படி குடிக்கணும்? எதுக்கு குடிக்கணும் அப்படி? குடிக்கிறது அந்த 4 ரவுண்டு. அதை பொறுமையா குடிச்சாருண்ணா தண்ணியை ஊத்தி. அவக்கு நான் அடிச்சு பெஸ்ட் குடிமகன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு உனக்கு அவார்டு கொடுக்க. யார்ப்பா இவன்? பவர் ஸ்டார் தம்பி 4 ஸ்டார் மாதிரி இருக்கா. இவனுங்க எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்க இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டுது. யாரா இவனுங்க? எங்க இந்திரா வந்துக்கிறாங்க? கால உடிச்சுட்டாங்க. தல இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. பேசாதடா. ஓடி போயிட்டு ஓவரா. ஹலோ, வைஃபை எப்படி கனெக்ட் பண்றது? ஐபேட்ல செட்டிங்ஸ் போ. போயிட்டேன். மேல என்ன இருக்கு? ஃபேன் இருக்கு. ஒரு கயிறை கட்டி என்ன பண்ண தொங்கு. நக்கல்யா அவனுக்கு. மாப்ளே வணக்கம்டா மாப்ள. தேனில இருந்து. அட ஏடுகட்ட வாடி எங்கட்ட சொல்லி தொலைஞ்சிருக்கலாம் போறா கண்ணா ஐயா. போய் பார்த்தா இந்த நண்டு உன்னை யாரு பிரிச்ச? நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குதுங்க. நான் கடிதம் கொடுத்தா டென்மார்க், பிரான்ஸ், சுவிஸ் குடியுரிமை கொடுக்குது. 400 பேருக்கு மேல இதுவரை கொடுத்துருக்கு குடியுரிமை வாங்கி கொடுத்துருக்கோம். அங்க தங்குறாங்க. நம்ம மக்களை ஏத்துக்கிறோம். இல்ல நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா குடியுரிமை கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது உண்மையா? சத்தியமா கொடுக்குறாங்க. எங்கள்ல இருந்து மக்கள் பணி செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு மதிச்சு கொடுக்குறாங்க. கொடுத்தானே இருக்கிறாங்க. அது எப்படி இன்னொரு நாட்டுல சாத்தியப்படும்? அது எனக்கு தெரியாது. என் பிள்ளைகள் கேட்கறாங்க, நான் கடிதம் கொடுக்குறேன். நீங்க கையெழுத்து கொடுத்து குடியுரிமை பெற்றவர்கள் இருக்கிறாங்கல்ல? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இதுல என்ன போய் வேணா அந்த குடியுரிமை பெற்றவர்கள் ஒரு 4-5 பேரை பேச சொல்றேன். உண்மையிலே கொடுக்குறாங்க. ஏண்டா களவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அவன் ஒய்ஃப்டா. கூடாது. நாம ஏன் மாடு வளர்க்க கூடாது? மாடு என்பது கேடா? உங்களுக்கு அவமானமா? ஆடு மாடெல்லாம் நம் செல்வங்கள் இல்லையா? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இவைன்னு தமிழ் மறை கற்பிக்குது. மாடல்ல செல்வம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி, அதுதான் கல்வி. சரிங்களா? மதிப்பான செல்வம் கல்வி. யாருக்கு? ஒருவருக்கு. மாடு அல்ல. மாடு அப்படின்னா செல்வம். சரிங்களா? உடைமை. மற்றையவை மீதி எதுவுமே செல்வமே கிடையாது. அப்ப கல்விதான் மிகச்சிறந்த செல்வம் அப்படின்னு யார் சொல்றா? நம்ம வள்ளுவர் சொல்றாரு. இல்ல மாப்ள, எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. பூவை பூண்டுன்னு சொல்லலாம், புய்பூண்டுன்னு சொல்லலாம். என்ன மென்டல் அமித் சர்மா நம்மள மென்டல் நினைக்கிறான்டா அவன்.
ஒத்த நொடியிலதான் மொத்த உலகம் சுத்த மறந்துருச்சே.